வாழ்க்கை என்பது உயிருள்ள ஜீவராசிகளுக்கு மட்டும் பொருந்தும். வாழ்நாள் என்றால் வாழ்கின்ற நாள் என்று அர்த்தம். வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கையில் அடங்கும். கிடைத்திருக்கும் அதி அற்புதமான வாழ்க்கையை மனம் பிடித்த நல்முறையிலும் முழுமையாகவும் வாழ்வதைப் போன்றதொரு அதி அற்புதமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை. முடிந்தவரை வாழ்க்கையை எளிமையாக அமைத்துக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாகும். அழகாக இருக்கும் வாழ்க்கையை ஆனந்தமாய் வாழலாம். இயற்கையை அழிக்காமல் இயற்கைக்கு விரோதமில்லாமல் வாழ்ந்தாலே நினைத்தவை நல்முறையில் கைகூடும். வாழ்க்கையை எளிமையாக வாழ மனதை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். மனதை கட்டுப்பாட்டில் வைக்க தீர்க்க தரிசன ஆற்றலானது தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது நல் தீர்க்க தரிசன ஆற்றலை வளர்த்து கொண்டால் நன்மையானது விளையும். தீர்க்க தரிசன ஆற்றலே மனதை பக்குவப்படுத்தி நிதானத்தை கொண்டு வந்து சேர்த்து எளிமையான வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யும். எளிமையான வாழ்க்கையே நிச்சயம் நீண்ட ஆயுளை கொண்டு வந்து சேர்க்கும். அது எவ்வாறு என்று கேட்டால், தீர்க்க தரிசன ஆற்றலுடையோர் தேவைப்படும் மிக முக்கியமானவைகளில் மட்டும் ஆசைப்பட்டு தேவையில்லாதவற்றில் வீண் ஆசையை செலுத்தாமல் வாழ்வர். வீண் ஆசைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆயுளை குறைப்பதும் தேவையில்லாத ஆசைதான். எளிமையை கையாளும் பொழுது நிச்சயம் வீணாசையானது தோன்றாது. பிறகு ஆயுளும் குறையாது.